அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டா ஒரு போல் போட்டிருந்தேன். அதுல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் எடுக்கட்டா, இல்ல மேத்ஸ் கிளாஸ் எடுக்கட்டா, இல்ல உங்களுக்கு பிடிச்சத கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதிகமான ஓட்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்துருந்துச்சு. அதுக்கடுத்து மேத்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர் இருக்கு. ஸோ கரண்ட் அஃபேர் கிளாஸ் தான் மோஸ்ட்லி விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர் எடுக்கலான்றது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அடுத்தபடியா மோரலஸ் ஈக்குவலாகவே ஓட் போட்டிருந்தாங்க மேக்ஸுக்கும். ஸோ மேக்ஸ் கிளாஸும் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம எப்படி கொண்டு போக போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கீம்ஸ் முடிச்சிடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் சார்ந்து ஸ்கீம்ஸு எல்லா ஸ்கீம்ஸும் ஒரு 2 பார்ட் 3 பார்ட்டில் முடிக்கிற மாதிரி உங்களுக்கு நான் ஒரு லாங் வீடியோவாக கொடுத்துருவேன். அதுக்கு உண்டான பிடிஎஃப்பும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ள என்ன பார்க்குறோம்னா, விவசாயத்துக்காக இந்திய அளவுலையும், தமிழ்நாடு அளவுலையும் என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து செயல்படுத்துறாங்க. இப்போ நம்ம பொதுவாக ஒரு ஸ்கீம்னு எடுத்துக்கிட்டா, அது என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, டேட் தெரியணும். நெக்ஸ்ட் வந்து அதோட நோக்கம் என்னன்னு தெரியணும். அதுக்கு அடுத்தது அது யாருக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியணும். அந்த ஸ்கீம் தொடங்குனா, அந்த ஸ்கீம் எத்தனை வருஷத்துல அதோட அப்ஜெக்டிவை ரீச் பண்ணும் அப்படின்றது ஒன்று இலக்கு வச்சிருப்பாங்க. அதையும் நம்ம பார்த்துக்கணும். அந்த வருஷத்துக்குள்ள அது ரீச் ஆச்சா அப்படின்றதும் தெரியணும். வருஷத்துக்கு வருஷம் அதோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அப்புறம் அதுக்குள்ள ஏதாவது கூறுகள் இருந்தா சப் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும். அது மாதிரி துணை திட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போதைக்கு நம்ம அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம். இது பிஎம் கிசான் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து விவசாயிகளுக்காக. இது ஏன் தொடங்குனாங்கன்னா, விவசாயிகளோட ஆண்டு வருமானத்தை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடங்குனாங்க. ஏன்னா இப்போ விவசாயிகளுக்கு வந்து லாபமும் வரலாம், நஷ்டமும் வரலாம். என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு நிலையான ஒரு வருமானத்தை உறுதி செய்யணும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அப்படிதான் இது ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, 2019 பிப்ரவரி 24 உத்தரப்பிரதேசத்துல கோரக்பூர்ல வந்து மோடி ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. பிரதமர் மோடி வந்து கோரக்பூர்ல ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விதைகள், உரங்கள், அப்புறம் வந்து உபகரணங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம அவங்களோட வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காகவும் தான் இந்த ஸ்கீம் வந்து மத்திய அரசால தொடங்கப்பட்டது. இது ஃபுல்லா வந்து மத்திய அரசோட கான்ட்ரிபியூஷன் தான். இப்போ ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இவ்வளோ நிதி அப்படின்னு பகிர்வு இருக்கும். 60% 40% அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பங்கு கொடுப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பங்கு கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஸ்கீம் வந்து ஃபுல்லா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பார்த்துக்கும். இதோட முக்கிய நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நிதியுதவி. இது திட்டமே எதுக்காகன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, விவசாயிகளுக்காக நிதியுதவி கொடுக்கறது தான். ஆண்டு வருமானத்தை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ தருவாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு வந்து 6000 தருவாங்க. 6000 வந்து ஒரே இதாக போட்டுற மாட்டாங்க. 3 தவணையாக கொடுப்பாங்க வருஷத்துக்கு. ஒரு தவணை வந்து 2000 அப்படின்ற விதத்தில் 4 மாதங்களுக்கு ஒரு வாட்டி 3 தவணையாக கொடுப்பாங்க. 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி 3 தவணையாக 2000 2000 2000 அப்படின்னு சொல்லிட்டு 6000 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. இது எப்படி வந்து பயனாளிக்கு கொடுப்பாங்கன்னா, நேரடி பண பரிமாற்ற முறை. டைரக்டா பயனாளியோட வங்கி கணக்குல வந்து வரவு வச்சிருவாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு என்ன தகுதி, என்ன நிபந்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிறு மற்றும் குறு விவசாயிகள் மட்டும்தான் இந்த திட்டத்தில் வந்து பயனடைய முடியும் அப்படின்னு இருந்துச்சு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் இருக்க அனைத்து விவசாயிகளுமே இந்த திட்டத்தில் பயனடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக்கம் பண்ணிட்டாங்க. அடுத்த ஸ்கீம் பிரதம மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. இது வந்து எதுக்காகனா, ஒரு பயிர் காப்பீடு திட்டம். விவசாயத்துல வந்து பயிருக்கு ஒரு காப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசால இது 2016 பிப்ரவரி 18 தொடங்கியிருக்காரு நம்ம பிரதமர் மோடி அவர்கள். இவங்க வந்து இந்த டேட்டை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 2016 இருக்கு. பிப்ரவரி மாசம்ன்றது 2ஆம் மாசம். ஸோ 16 2 கூட்டினா டேட் வந்து 18 இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது பயிர் இழப்பு, அப்புறம் சேதங்கள் எந்தெந்த டைம்லனா, இப்போ நம்ம வெள்ளம் வருது,
திடீர்னு ஏதாவது ஒரு வறட்சி வருது. அந்த டைம்ல வந்து அதெல்லாம் தவிர்க்க முடியாது. அதுக்காக நம்ம பயிருக்கு காப்பீடு போட்டு வச்சிருந்தோம்னா, அந்த வெள்ளம் வர சமயத்துல, வறட்சி வர சமயத்துல நம்ம அந்த சிச்சுவேஷன காட்டி நம்ம அந்த காப்பீட பெற்றுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட கொள்கை அப்படின்றது என்னன்னா, ஒரு நாடு, ஒரு பயிர், ஒரு பிரீமியம். பிரீமியம்ன்றது நம்ம இப்போ நம்ம எல்ஐசில வந்து கட்டுவோம் இல்லைங்களா? ஒரு பிரீமியம்னு சொல்லிட்டு. அதுதான். மாசம் மாசம் கட்டுறது தான் பிரீமியம். அதாவது இயற்கை அபாயங்கள், பயிரிழப்பு இயற்கை அபாயங்கள்ல ஏற்படும் பயிரிழப்புக்கு எதிராக ஒரு விரிவான காப்பீட்டை வழங்குகிறது. முக்கிய நோக்கங்கள் அப்படின்றது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, வருமானத்தை நிலைப்படுத்துதல். எப்படி நிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம்னா, இப்போ அதுதான் முன்னாடியே சொன்ன மாரி பேரிடர் வருது, பூச்சிகள் அபாயம், நோய்கள் திடீர்னு ஏதோ ஒண்ணு வந்துருது, எதிர்பாராத பயிர் சேதங்கள் ஏற்படும்போது அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். அந்த நேரத்துல அந்த இழப்பீட்ட வந்து தடுக்கும். ஸோ அதனால தான் அது வருமானத்தை நிலைப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. புத்தாக்கத்தை ஊக்குவித்தல் அப்படின்னா, நவீன வேளாண் நடைமுறைகளையும், பயிர் பல்வகைத்தன்மையையும் பின்பற்றுவதை ஊக்குவித்தல். என்ன நவீன வேளாண் முறைகள்னா, இப்ப நம்ம அக்ரிகல்ச்சர்ல இப்ப ட்ரோன் யூஸ் பண்ற அளவு வந்துட்டோம். ட்ரோன் இல்லைங்களா? ட்ரோன் மூலியமா பூச்சிக்கொல்லி தெளிக்கிறது, ட்ரோன் கண்காணிப்பு பண்றது, இந்த மாரி நெறைய விஷயம் வந்து நவீனத்துவமா கொண்டு வந்திருக்கோம். அததான் இங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கடன் வழங்கல். கடன் வழங்கல் வந்து விவசாயிகளோட முதலீடுகளை பாதுகாப்பதன் மூலம் விவசாய கடன் தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்கிறது. நம்ம பிரீமியம் கட்டுறோம் இல்லைங்களா? அத வச்சு அவங்க அப்படியே வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும் இல்லைங்களா? நம்ம குடுத்த அமௌண்ட்டே ரிட்டர்ன் குடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் குடுப்பாங்க. எப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து தான் குடுப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வரும்னா, இன்னொரு விவசாயி வந்து கடன் தேவைப்படுதுன்றப்போ போய் கடன் வாங்குனாருன்னா, அந்த கடனுக்கு அவரு ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டுவாரு. அந்த இன்ட்ரெஸ்ட்ட வச்சு தான் நமக்கு வந்து அ அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா வரும். ஸோ அந்த கடன் வழங்கல வந்து தொடர்ந்து இருக்க செய்யறதுக்கு இந்த இந்த திட்டம் ஒரு யூஸ்ஃபுல்லான திட்டமா இருக்கு அப்படின்றாங்க. பிரீமியம் கட்டுறோம். கட்ட கட்ட அந்த அமௌண்ட் அப்படியே வச்சிருக்க மாட்டாங்க. அந்த அமௌண்ட்ட வேற யாருக்காவது கடன் குடுப்பாங்க. அந்த கடன் வழங்கல்ன்றது தொடர்ந்துட்டே இருக்கு. கடன் வாங்குறது மூலியமா அடுத்த விவசாயி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட நிலத்துல பயிர் செய்வாங்க. விவசாயம் பெருகும். அதுதான் சொல்றாங்க இந்த இடத்துல. கடன் வழங்கல் வந்து எளிமையா தொடர்ந்து நடக்கும் அப்படின்ற சொல்றாங்க. நெக்ஸ்ட் முக்கிய அம்சங்கள். விதைப்பதற்கு முந்தைய காலம் முதல் அறுவடைக்கு பிந்தைய காலம் வரை உள்ளூர் பேரிடர்கள் மற்றும் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள் உட்பட முழுமையான காப்பீட்டை வழங்குகிறது. அதுதான். விதைப்பதற்கு முந்தைய காலம் முதல் விதை விதைத்து அதை வளர்த்து அறுவடை செய்த பிந்தைய காலம் வரை ஃபுல் காப்பீடு இது வந்து நம்மளுக்கு வழங்குது அப்படின்றத சொல்றாங்க. திடீர்னு இடையில ஏதோ ஒரு பேரிடர் அப்படின்னு சொல்றது எதை சொல்றாங்க? உள்ளூர் பேரிடர்ன்றது ஆலங்கட்டி மழை, நிலச்சரிவு எதுனாலும் நடக்கலாம். அந்த டைம்ல வந்து இந்த திட்டத்து மூலியமா நம்ம கட்டுற தொகையை வச்சு நம்ம அந்த காப்பீட பெற்றுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தன்னார்வ பங்கேற்பு. தன்னார்வ பங்கேற்பு அப்படின்றது 2020ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சீரமைப்பிற்கு பிறகு அனைத்து விவசாயிகளுக்கும் இதில் பதிவு செய்வது தன்னார்வமானது. வாலண்டியரா நம்மளே வந்து அதில செல்ஃபா நம்மளே காப்பீடு கட்டலாம் அப்படின்றது 2020ல இருந்து தான் அத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சீரமைப்பு செஞ்சிருக்காங்க. ஒரே தேசம் ஒரே பிரீமியம் அப்படின்னா, நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு சீரான, மிகவும் கட்டுப்படியான பிரீமியம் விகிதம். அதாவது குறைந்த பிரீமியம் விகிதம் தான் இருக்கும். நீங்க பின்னாடி நான் அடுத்த ஸ்லைட்ல காட்டுறேன். பிரீமியம் கட்டணம் பார்ப்போம். விவசாயிகளோட நிதி சுமையை குறைக்கும் வகையில விவசாயிகளின் பிரீமியத்தின் ஒரு சிறு பகுதியை மட்டுமே செலுத்த மீதமுள்ள தொகையை மத்திய அரசு மற்றும் மாநில அரசு மானியமாக வழங்குகின்றன. அதாவது இவங்க விவசாயி ஒரு பார்ட் கட்டுறாங்கன்னா இன்னொரு பார்ட்டை வந்து மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து மானியமா கட்டி அதை காப்பீட்டுல கட்டுவாங்க. காரிஃப் பயிர்களுக்கு எவ்வளோ அந்த மானியத் தொகை அப்படின்னாக்க, அந்த காப்பீட்டு தொகையில 2%. அடுத்து ராபி பயிர்களுக்கு வந்து காப்பீட்டு தொகையில 1.5%. அப்புறம் வர்த்தக மற்றும் தோட்டக்கலை பயிர்கள்னா அதுக்கு வந்து 5%. இந்த திட்டத்துக்கான தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு என்னன்னா, தொலையுணர்வு, ஸ்மார்ட் போன்கள் மற்றும் ட்ரோன்கள் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பயிர் இழப்பை விரைவாக மதிப்பிட்டு இழப்பீட்டுத் தொகையை வந்து நேரடியாக விவசாயியின் வங்கி கணக்கிலே வரவு வைக்கப்படுகிறது. எப்படின்னா தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு அப்படின்றது இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஒரு
வறட்சி ஆர் வெள்ளம் ஏதோ ஏதோ ஒரு பேரிடர்னால பாதிக்கப்பட்ட அந்த நிலத்துல எப்படி அவங்க அதை மதிப்பிட்டு அந்த காப்பீடை தருவாங்க அப்படின்னா, தொலையுணர்வு, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன், அப்புறம் ட்ரோன், மெயினா ட்ரோன் தான். அத வச்சு அங்க எவ்வளோ சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்றது, எவ்வளோ அது இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றது விரைவா மதிப்பிட்டு இழப்பு தொகையை டைரக்டாவே வந்து பயனாளியோட வங்கி கணக்குல வரவு வச்சுருவாங்க. இப்போ இந்த விதத்துல வந்து தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருக்கு இந்த திட்டத்துல. நெக்ஸ்ட் பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. இந்த திட்டம் எதுக்குன்னா ரொம்பவே ஒரு ஒரு நீர் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனான்றது வந்து அதோட மோட்டிவ் என்னன்னா, ஹர் கேத் கோ பானி, ஒவ்வொரு வயலுக்கும் தண்ணீர், ஒவ்வொரு நிலத்திற்கும் தண்ணீர் அப்படின்றது தான். ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு வயலுக்கும் தண்ணீர் அப்படின்றது தான் இதோட அப்ஜெக்டிவ். இது வந்து இந்திய அரசால வந்து 2015 ஜூலை 1ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. உறுதி செய்யப்பட்ட நீர்ப்பாசனத்தின் கீழ் சாகுபடி நிலத்தை விரிவுபடுத்துதல், நீர் விரயத்தை குறைத்தல். மெயினா வந்து நீர் விரயத்தை வந்து குறைத்தலுக்காக தான் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீர் பயன்பாட்டின் திறனை வந்து மேம்படுத்துறதுக்காகவும், அதை வந்து யூஸ் பண்றத குறைக்கிறது அப்படின்றது அந்த பயன்பாட்டு திறனை வந்து மேம்படுத்துறதுன்னு தான் சொல்லலாம். அது எப்படின்றத அடுத்தடுத்து பார்ப்போம். முக்கிய நோக்கம் அப்படின்னு என்னன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரிதான் ஹர் கேத் கோ பானி, அதாவது வறட்சிக்கு வந்து நிரந்தர தீர்வுக்கான ஒவ்வொரு பண்ணைக்கும் வந்து நீர்ப்பாசன வசதியை விரிவுபடுத்தல். எப்படின்னா, அது வந்து இந்த திட்டத்தின் கீழே சொட்டு நீர்ப்பாசனம், தெளிப்பு நீர்ப்பாசனம் அதெல்லாம் கொடுப்பாங்க. அது மூலியமா தான் நம்ம நீர் பயன்பாட்டு திறனை வந்து அதிகரிக்கலாம். குறைந்த தண்ணீர்ல வந்து அதிக விளைச்சல் கொண்டு வரலாம் அப்படின்றது. அதுக்கு அடுத்தது அதுதான் பாருங்க, ஒரு துளி அதிக விளைச்சல். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மோர் கிராப் பெர் டிராப். குறைந்த ஒரு நீர் பயன்பாட்டுல அதிக விளைச்சல் அப்படின்னு கொண்டு வர்றது தான் இதோட மெயின் ஒரு அப்ஜெக்டிவ். சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசன போன்ற துல்லியமான தொழில்நுட்பம் மூலம் நீர்ப்பாசனம் பயன்படுத்தி நீர் பயன்பாட்டு திறனை மேம்படுத்துதல் அப்படின்றதுதான். அதாவது நீர் பயன்பாட்டு திறன்றது என்னன்னா, குறைந்த நீரை பயன்படுத்தி அதிக விளைச்சல் கொண்டு வர்றது அப்படின்றது. ஜெல் சஞ்சய் மற்றும் ஜெல் சிஞ்சான், இது வந்து எதுக்காகனா, இது இந்த திட்டத்தோட துணை திட்டம்னு கூட சொல்லலாம். எப்படின்னா, ஜெல் சஞ்சய் அப்படின்றது நீர் ஆதாரங்களை பெருக்கிறது. எப்படின்னா, இப்ப மழை பெஞ்சிச்சுன்னா மழை நீரை சேகரிச்சு நீர் ஆதாரத்தை பெருக்கலாம். அப்புறம் ஏரிகள், குளங்களை தூர்வாரி நீர் ஆதாரத்தை பெருக்கலாம். அது வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான் ஜெல் சஞ்சய் அப்படின்றது திட்டம். நெக்ஸ்ட் வந்து ஜெல் சிஞ்சான்னா, அந்த நீர் ஆதாரத்தை பெருக்கிருப்போம் இல்லைங்களா, அந்த நீர் ஆதாரத்தை எந்த அளவுக்கு எஃபெக்டிவா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றது, எந்த அளவுக்கு பயனுள்ளதா விரயம் இல்லாம நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றதுக்கான திட்டம் தான் ஜெல் சிஞ்சான். முக்கியக்கூறுகள்னா, அதோட ஒருங்கிணைந்த திட்டம் மாதிரி ஒரு 4 ஸ்கீம்ஸ் இருக்கும் கீழே அடுத்தடுத்து. அதை அப்படியே அடுத்தடுத்து பார்ப்போம். பிரதம மந்திரி கிசான் யோஜனா வந்து திட்டமானது ஏற்கனவே உள்ள பல வேளாண்மை மற்றும் நீர் மேலாண்மை முன்னெடுப்புகளை ஒருங்கிணைந்த கட்டமைப்பிற்குள் ஒருங்கிணைக்கிறது. அதன் 4 முக்கிய உட்கூறுகள் பின்வருமாறு. அதான் ஒரு 4 ஸ்கீம் சொன்னோம் இல்லையா, அடுத்தடுத்து வரும். பிரதம மந்திரி கிசான் யோஜனா நீர்ப்பாசன திறனை விரைவாக உருவாக்குவதற்காக பெரிய மற்றும் நடுத்தர அளவிலான தேசிய நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவு செய்வதிலும் அவற்றை விரைவுபடுத்துவதிலும் கவனம் செலுத்துகிறது. இது வந்து தேசிய அளவிலான நீர்ப்பாசன திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் பிரதம மந்திரி, அதான் கேஎஸ்ஒய்ன்றது கிசான் சிஞ்சாய் யோஜனா, அதுதான் அவங்க ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க. ஹர் கேத் கோ பானி, இது முன்னாடியே பார்த்தோம் நம்ம, அது முன்னாடி இருந்திருக்கு. அதுதான் இந்த ஸ்கீமுக்குள்ள கொண்டு வந்து ஒருங்கிணைச்சிருக்காங்க. பாசன பகுதி விரிவாக்கத்தை ஊக்குவிப்பதற்காக மேற்பரப்பு சிறுபாசன அமைப்புகளை உருவாக்கி நீர்நிலைகளை புனரமைக்கிறது மற்றும் நிலத்தடி நீர் மேம்பாட்டை நிர்வகிக்கிறது. அதுதான் நம்ம நீர் ஆதாரங்களை எப்படி பெருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிரதம மந்திரி கிசான் யோஜனா நீர்நிலை பாதுகாப்பு, இது வந்து வரவு பகுதி சீரமைப்பு, வடிகால் பாதை மாற்றம் மற்றும் மழைநீர் சேகரிப்பு ஆகியவற்றின் மூலம் மானாவாரி மற்றும் சீரிழந்த நிலங்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. இந்த திட்டம் எதுக்குன்னா, அந்த
நம்ம அந்த நீர் ஆதாரத்த பெருக்கறது மூலியமா, அந்த மானாவாரி பயிர்கள்னா வானம் பார்த்த பூமிகள். அதோட அ மேம்பா அதோட விளைச்சல் எப்படி மேம்படுத்துறது அப்படின்றது இது மெயின் கவனம் செலுத்துது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிரதம மந்திரி கிசான் யோஜனா ஒரு துளி அதிக பயிர். பெர் டிராப் மோர் கிராப் அப்படின்றது. நுண்பாசன அமைப்பு. நுண்பாசன அமைப்புனா சொட்டு நீர் பாசனம், அப்புறம் வந்து தெளிப்பு நீர் பாசனம். இது 2 இதுதான் சொல்றாங்க. 2ஆம் நிலை சேமிப்பிற்கும் நிதியுதவியும் மானியங்களையும் வழங்கி வயல் மட்டத்தில் நேரடியாக திறமையான நீர் பயன்பாட்டை ஊக்குவிக்கிறது. இந்த திட்டத்தின் மூலயமா என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு மானியம் கொடுப்பாங்க. இந்த சொட்டு நீர் பாசனமும், தெளிப்பு நீர் பாசனமும் அமைக்கிறதுக்காக நமக்கு மானியம் கொடுத்து, அந்த குறைந்த நீர் பயன்ல அதிக விளைச்சலை பெறுறது அப்படின்றத அடையிறதுக்காக இந்த திட்டத்தின் மூலயமா மானியம் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து நிதி மற்றும் செயலாக்கம் நிதி விகிதம். ஓகே. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்கீம் வந்து எவ்வளோ ரேஷியோல நிதி பகிர்வுல மத்திய அரசு, மாநில அரசு செயல்படுத்துறாங்க அப்படின்றத இந்த ஸ்லைட்ல சொல்லியிருக்காங்க. மத்திய மற்றும் மாநில அரசுகள் நிதி சுமையை பகிர்ந்து கொள்கின்றன. வழக்கமான விகிதம் யூஸ்வலா வந்து நிறைய ஸ்கீம்ஸ்க்கு நீங்க பார்த்தீங்கன்னா 60:40 அப்படின்ற ரேஷியோல தான் நிதி பகிர்வு இருக்கும். நீங்க நிறைய ஸ்கீம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த விகிதத்துல தான் இந்த ஸ்கீமும் இருக்கு. வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் நிதி பகிர்வு வந்து 90:10. இந்த திட்டத்தை வந்து 2026 வரை நீட்டிச்சு இருக்காங்க அப்படின்றது ஒரு பாயிண்ட். சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒருங்கிணைப்பு அமைச்சகங்கள். அதாவது இந்த திட்டம் நிலம், நீர் அப்படின்றது வருது, விவசாயம் அப்படின்றதும் இதுல வருது. ஸோ வந்து இது ஒரு அமைச்சகத்தின் கீழே தான் செயல்படுத்துறாங்க அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது. ஸோ சில அமைச்சகங்கள் மற்றும் பல துறைகள் ஒருங்கிணைச்சு தான் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்துறாங்க. அந்த சில அமைச்சகங்கள் எதுனா வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம், ஜல் சக்தி அமைச்சகம், அதுக்கப்புறம் ஊரக வளர்ச்சி அமைச்சகம். இந்த 3 அமைச்சகங்கள். அதுக்கு அடுத்தது வந்து பல துறைகளை வந்து மேற்பார்வையின் கீழே தான் இந்த ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் பயனாளிகள். அனைவரையும் உள்ளடக்கிய வேளாண் வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக சிறு மற்றும் குறு விவசாயிகள். ஃபர்ஸ்ட் வந்து சிறு மற்றும் குறு விவசாயிகள் அப்படின்றவங்க இவங்களோட முதன்மை பயனாளிகளா இருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து யாருன்னா பட்டியலின் பெண்கள், பட்டியல் சாதியினர், பட்டியல் பழங்குடியின விவசாயிகள். இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை, சிறப்பு முன்னுரிமை வழங்குறாங்க. அடுத்து கிசான் கிரெடிட் கார்டு. கிசான் கிரெடிட் கார்டு இது நீங்க புக்லேயே கூட படிச்சிருக்கலாம். கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்றது எதுக்குன்னா, விவசாயிகளுக்கு வந்து கடனை வந்து நிலையான கடனை உறுதி செய்யணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்றது. இது வந்து ஆகஸ்ட் மாதம் 1998 தொடங்கியிருக்காங்க. விவசாயிகளுக்கு வேளாண்மை மற்றும் அது சார்ந்த நடவடிக்கைகளுக்காக சரியான நேரத்தில் கட்டுப்படியான விலையில் குறுகிய கால கடன் மற்றும் தவணை கடன்களை வழங்குவதற்காக கிசான் கிரெடிட் கார்டு இந்திய அரசாங்கம் மற்றும் நபார்ட் இது ரெண்டும் ஒருங்கிணைந்து தான் ஆகஸ்ட் மந்த் 1998 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விவசாயிகளுக்கு வந்து அவங்களோட வேளாண்மை சார்ந்த தேவைகள் வந்து பூர்த்தி செய்யறதுக்காக திடீர்னு அவங்க பயிர் போடணும் அப்படின்றதுக்காக கடன் தேவைப்படுது. கடன் அவ்வளோ எளிதாக கிடைக்காது. ஸோ வெளியில் வாங்கினாங்கன்னா அதிக வட்டி விகிதத்தில் இருக்கும். ஸோ இவங்க குறைந்த வட்டி விகிதத்தில் அவங்களுக்கு கடன் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் லேட்டராக அவங்க வந்து திருப்பி கட்டிக்கலாம். நோக்கங்கள் மற்றும் தகுதி. நோக்கம் வந்து அப்படின்றது என்னன்னா, விவசாயிகளுக்கு சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செலவு, குடும்ப நுகர்வு தேவைகள் மற்றும் பண்ணை சொத்துக்களை பராமரித்தல் ஆகியவற்றுக்காக போதுமான கடன் ஆதரவை உறுதி செய்கிறது. என்னன்னா விவசாயிகளுக்கு வந்து அறுவடைக்கு பிந்தைய செலவுன்றது ஒரு விஷயம் இருக்கும். அதுக்காகவும் சாகுபடி அந்த பயிர் வளர்க்கிறப்போ கடன் இருக்கும். அதுக்கப்புறம் குடும்ப நுகர்வு, குடும்ப தேவைகள் இருக்கும். எல்லாத்துக்கும் தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக தான் இந்த திட்டம். தகுதியுடையவர்கள் யார் அப்படின்னா விவசாயிகள், குத்தகை விடும் விவசாயிகள், அப்புறம் சுய உதவி குழுக்கள், செல்ஃப் ஹெல்ப் குரூப் கூட
கூட்டு பொறுப்பு குழுக்கள். அதுக்கப்புறம் 2018, 19ஆம் ஆண்டில் இத்திட்டம் மீனவர்கள் மற்றும் மீன் வளர்ப்போர், அப்புறம் பால் பண்ணை விவசாயிகளுக்கும் உள்ள அவங்களுக்கும் விரிவு செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் செல்லுபடி காலம். இந்த நம்ம ஒரு ஏடிஎம் கார்டே வாங்கினா கூட ஒரு பீரியட் இருக்கும்ல, 5 இயர்ஸ் தான் அப்படின்றது இருக்கும். அந்த மாதிரி இந்த கார்டு வந்து எவ்வளோ பீரியட் வரைக்கும் இருக்குன்னா 5 இயர்ஸ் தான் வேலிட். அதுக்கப்புறம் 3 வருஷம் வரையும் அது வந்து நீட்டிப்பு செய்யலாம். முக்கிய அம்சங்கள் மற்றும் நன்மைகள். கடன் வகைகள். ரொக்க கடன் அப்படின்றது நடைமுறை மூலதனத்திற்காக. இப்போ நம்மளுக்கு திடீர்னு ஒரு பயிர் வாங்கணும் அப்படின்னா கூட ஒரு அமௌண்ட் தேவைப்படும், அதுக்காக. நெக்ஸ்ட் வந்து காலக்கடன் அப்படின்னா கால்நடைகள் வாங்குதல், பம்பு தொகுப்புகள், நில மேம்பாடு அப்படின்ற மூலதன செலவினங்களுக்காக அது கொடுக்குறாங்க. குறைந்த வட்டி விகிதம். எவ்வளோ வட்டி விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு வந்து 2 முதல் 4% வரையிலான அதிக மானியம். காப்பீட்டு பாதுகாப்பு. இந்த திட்டம் வந்து விவசாயிகளுக்கு நிதி உதவி கொடுக்கறது மட்டும் இல்லாம காப்பீடு பாதுகாப்பும் கொடுக்குது. கடன் வைத்திருப்பவர்கள் வந்து தனிநபர் விபத்து காப்பீட்டின் கீழே அவர் வந்து கடன் வைத்திருக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு விபத்தின் கீழே பாதிக்கப்படுறாரு, நிரந்தர ஊனம் ஆச்சுன்னா, இறப்பு அப்புறம் நிரந்தர ஊனம் அப்படின்றது நடந்துச்சுன்னா 50,000 காப்பீடு கொடுப்பாங்க. இதர அபாயங்களுக்கு வந்து 25,000 வரையிலும் காப்பீடு கொடுப்பாங்க. ரூபே ஒருங்கிணைப்பு. நெகிழ்வான மற்றும் எளிதான பணம் எடுக்கும் வரம்புகளை அனுமதிக்கும் வகையில் பயனாளிகளுக்கு பெரும்பாலும் ஏடிஎம் வசதியுள்ள ரூபே அட்டைகள் வழங்கப்படுகின்றன. அதுதான் ஏடிஎம் கார்டு நம்ம போட்டு எப்படி காசு எடுக்கிறோமோ அந்த மாதிரி தான் ரூபே அட்டைன்றது ஒன்று கொடுப்பாங்க. அது மூலயமா நம்ம ஈஸியாக பணம் எடுத்துக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செயல்படுது. இன்னும் வந்து அந்த திட்டம் வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அதுக்காக இந்த திட்டம் பார்க்கலாம். இலவச மின்சார திட்டம். இது வந்து ரொம்ப ஒரு விவசாயிகளுக்கு வந்து பயனுள்ள திட்டம். இலவச மின்சார திட்டம் முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதியால் 1990 நவம்பர் 19 அன்று முதலில் தொடங்கி வைக்கப்பட்டது. இதுவே இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் விவசாய மின்சார திட்டமாகும். விவசாயத்துக்காக தொடங்கப்பட்ட ஒரு இலவச மின்சார திட்டம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எதுனா இந்த திட்டம் தான். நெக்ஸ்ட் முதன்மை நோக்கம் என்னன்னா, திட்டம் பாசனத்திற்காக விவசாய பம்ப் செட்டுகளை இயக்குவதற்கு இலவச மின்சாரத்தை வழங்குவதன் மூலம் முதன்மையான சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு பயனளிக்கிறது. இந்த திட்டத்தின் மூலயமா இலவச மின்சாரம் கொடுக்கறதுனால சிறு குறு விவசாயிகள் வந்து பயனடைகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செயல்படுத்தும் முகமை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்ஜெட்கோ, கேள்விப்பட்டிருப்பீங்க. திட்டம் மாநில அரசுக்கு சொந்தமான தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தால் செயல்படுத்தப்படுகிறது. டான்ஜெட்கோவால் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. செலவு கட்டமைப்பு மற்றும் மானியங்கள். விவசாயிகள் பயன்படுத்தும் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் நிலையில் செயல்பாட்டு செலவு, உள்கட்டமைப்பு மற்றும் நிறுவல் செலவுகளை ஈடுகட்டுவதற்காக மாநில அரசு ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான கோடிகளை நேரடி மானியமாக வழங்கி டான்ஜெட்கோ நிறுவனத்திற்கு ஈடு செய்கிறது. இப்போ டான்ஜெட்கோ வந்து இலவச மின்சாரம் கொடுத்துட்றாங்க விவசாயிகளுக்கு, அதனால டான்ஜெட்கோவுக்கு நஷ்டம் ஏற்படும். அதை வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, எவ்வளோ மின்சாரம் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு இணையான அமௌண்ட்டு இப்போ நம்ம கட்டியிருக்கணும், அதுக்கு இணையான அமௌண்ட்டை தமிழ்நாடு அரசாங்கம் டான்ஜெட்கோவுக்கு கட்டிடுறாங்க அப்படின்றது இதில் சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப செயல்முறைகள். மண்டல டான்ஜெட்கோ இது எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, மண்டல டான்ஜெட்கோ அலுவலகத்துலையும் இல்லைன்னா மாநில அரசோட அதிகாரப்பூர்வமான இணையதளம் வழியாகவும் அப்ளை பண்ணலாம். அவ்வளோதான். இன்னைக்கு வந்து இந்த ஒரு சில ஸ்கீம்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து இன்னும் சில ஸ்கீம்ஸ் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்குது. இது ரொம்ப லாங் வீடியோவாக போயிட்டதுனால அடுத்து பார்ட் 2 இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.